தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிகாரிகளை அதிர வைத்த சீமான் தம்பியின் சம்பவம் குறித்து இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம். இந்த நிகழ்வு நேற்றைய தினம் நடந்திருக்குங்க. நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளரில் ஒருவரான ஐயனார் அப்படிங்கிற அந்த நபர் பேசிய அந்த நிகழ்வு தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. நேற்றைய தினம் நடந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்று தேர்தல் அதிகாரிகளிடம் மிக முக்கியமான ஒன்று, இந்த கள்ள ஓட்டு அப்படிங்கிறத எப்படி போடுறாங்கன்னா, ஒருவர் இறந்து விட்டார் அப்படிங்கிறது தெரிந்தால்தான் அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இங்கே ஓட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மாற்ற முடியும். ஆனால் அவர் உயிரோடு இருக்கார், அவர் இறந்ததுக்கான ப்ரூஃப் இது வரைக்கும் இல்லை அப்படின்னும்போது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த வகையில் தான் பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய 5வது மண்டலத்தில் இந்த கூட்டம் நடந்துகிட்ருக்கும்போது அவர் எழுந்து பேசுகிறாரு. அதில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 3 அந்த மண்டலத்திற்கு இணையான 3 தொகுதிகளில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பகிர்றாரு. இறந்தவர்களுடைய பிறப்பும் சரி இறப்பும் சரி அதற்கான சான்றிதழ் எப்பொழுதுமே அரசிடமே இருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க இதற்குன்னு தனியாக ஒரு கூட்டம் ஒன்று வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல இறந்தவர்களுடைய பிறப்பு சான்றிதழ் அந்த மாதிரி எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறது சரியில்லாதது ஒன்று. ஏன்னா அது இரண்டுமே அரசாங்கத்திடமே இருக்குது. அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த பதிவும் உங்ககிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க உங்ககிட்ட ப்ரூஃப் கேட்டு வருவாங்க. இல்லை உங்களுக்கே அந்த தகவல் தெரியுது. தெரிந்த உடனே நீங்களாகவே அவங்களுடைய அந்த வாக்காளர் அடையாள அட்டையை கேன்சல் பண்ணணும். இல்லைனா இந்த மாதிரியான கள்ள ஓட்டுகள் தினமும் பெருகும் அப்படிங்கிறத பதிவு செய்திருந்தார். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே வீட்டில் எக்கச்சக்க பேர் வாக்காளர்களாக பதிவு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிஜேபி வின் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அதை ப்ரூவும் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு சிறப்பான தகவலை தம்பி அவர்கள் எடுத்துரைச்சாங்க. அது மட்டும் கிடையாது, கூடுதலாக ஒரு தகவல் இருக்குது. 3 தலைமுறையாக இங்கே இருக்கக்கூடிய அந்த பீகார்லேருந்து வேலை செய்கிறவங்க மார்வாடிகள் மற்ற அனைவருக்கும் நம்ம எதுவும் கேட்கல. ஆனால் இப்போ பிழைப்புக்காக வந்த ஒரு சில பேருக்கு அவர்களுக்கு உடனடியாக ஒரு வாக்காளர் அடையாள அட்டை வழங்குவதுங்கிறது ஏற்புடையதல்ல. ஏன்னா அவர்களுக்கு இங்கும் அங்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சரியாக இருக்காது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வாக்குரிமை வழங்குறதை பற்றி அரசு யோசிக்கணும். அதை பற்றி அவங்க கலந்துரையாடணும். ஆனால் 3 தலைமுறையாக ஏற்கனவே இங்கே இருக்காங்களே அவர்களுக்கான வாக்குரிமையை பற்றி நாம் எதுவும் பேசவில்லை அப்படிங்கிறத பதிவு செய்தாங்க. எந்த அளவுக்கு நேர்மையாக ஒரு விஷயத்தை கையாளணுங்கிறத நாம் தமிழர் கட்சியை பார்த்து தான் தெரிந்து கொள்ளணும். இந்த 2 கோரிக்கைகளை அவர் முன்வைச்சிருக்கார். 2மே அரசிடம் சென்றிருக்கிறது. இந்த கோரிக்கைகள் சரின்னு நினைக்கிறீங்களா தவறு நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க.